நீங்கள் உலகின் ஒளி. அன்பார்ந்தவர்களே, ஒரு மறை ஆசிரியர் மறை கல்வி கற்றுக்கொள்ள வந்திருந்த மாணவர்களிடம் ஆலயத்தில் எங்கெல்லாம் ஒளி இருக்கிறது என வினவினார். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு பதில் தந்தனர். ஆலய விளக்குகள், திவ்ய நற்கருணை பெட்டி முன் உள்ள விளக்கு, ஆலய ஜன்னல்களில் உள்ள கண்ணாடியில் இருந்து ஒளிரும் ஒளி என்று பதில் சொல்லி முடித்தனர். அவ்வளவுதானா என்று கேட்டார் ஆசிரியர். சற்று நேரம் அமைதிக்கு பிறகு, ஆலயத்துக்கு வரும் மக்களின் கண்களில் இருந்து தோன்றும் ஒளி என்றான் ஒரு சிறுவன். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். இயேசுவை பின்பற்றும் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகின் ஒளி. நம் ஒவ்வொருவரிடமும் ஒளி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் அதை பிறருக்கு நம்மால் வெளிப்படுத்த முடியும். நம்மிடம் உள்ள பாவம் என்னும் இருளை அழித்து நன்மை, அன்பு என்னும் ஒளியால் பிறரையும் இந்த உலகத்தையும் பிரகாசிக்க வைப்போம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.